वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारवणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்பாயே. இன்றைய தினம் சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 70, 71 அண்டு 72. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்ன, பதச்சேதம், ஆகாங்ஷா, அன்வயா, பிரதிபதார்த்தா, பாவார்த்தா அப்படிங்கிற கிரமத்தில் நாம பார்க்க இருக்கோம். அதற்கு முன்னாடி நம்ம கடைசியா பார்த்த அந்த ஸ்லோகம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைய தினத்திற்கான ஸ்லோகத்துக்குள்ள நம்ம போகலாம். அனுமான்ய தத்தாதாராம் சுக்ரீவேன சமாகதः நிஜகான ச தத்ரைனம் ஷரேணைகேன ராகவः. அனுமான்ய தத்தாதாராம் சுக்ரீவேன சமாகதः நிஜகான ச தத்ரைனம் ஷரேணைகேன ராகவः அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் நம்பர் 69 அதை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, சுக்ரீவஸ்ய கர்ஜனம் ஸ்ருத்வா, சுக்ரீவன் வாலி இருக்கக்கூடிய அந்த குகையினுடைய வாசல்ல போய் நின்றுட்டு கர்ஜிக்கிறான். சுக்ரீவஸ்ய கர்ஜனம் ஸ்ருத்வா, அப்படி அந்த சுக்ரீவனால எழுப்பக்கூடிய அந்த கர்ஜனையை ஸ்ருத்வா கேட்டுட்டு, ஸ்வபாரியாம் தாராம் பிரபோத்ய அனுமதிஞ்ச பிராப்பிய, தன் மனைவியான தாராவினிடத்துல அனுமதியும் பெற்றுக்கொண்டு, சுக்ரீவேன சக யோத்தும், சுக்ரீவனுடைய சண்டை புரிவதற்காக, யுத்தம் செய்வதற்காக, வாலி பகிஹி ஆகச்சது, அந்த குகையிலிருந்து வெளியே வந்தான். அப்படி வந்த அந்த வாலியை ராமஹா ஏகேன பானேன ஏவ வாலினம் தத்ர ஹதவான் அப்படிங்கிறதாக சென்ற ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதோட 69 ஸ்லோகங்கள் பூர்த்தியா இருந்தது. அதை தொடர்ந்து நாம இன்றைய தினம் 70, 71 மற்றும் 72 இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா கிரமமா பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 70. ததஸ் சுக்ரீவ வச்சனாத் தத்வா வாலினமாகவே சுக்ரீவமேவ தத்ராஜ்யே ராகவः பிரத்யபாதயத். ததஸ் சுக்ரீவ வச்சனாத் தத்வா வாலினமாகவே சுக்ரீவமேவ தத்ராஜ்யே ராகவः பிரத்யபாதயத் அப்படிங்கிறது 70வது ஸ்லோகம். பதச்சேதா ததஹ சுக்ரீவஹ வச்சனாத் ஹத்வா வாலினம் ஆகவே சுக்ரீவம் ஏவ தத் ராஜ்யே ராகவஹ பிரத்யபாதயத் அப்படிங்கிறது பதச்சேதா. இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்துல ஒரே ஒரு பதத்தை நாம எடுத்துட்டு பிரத்யபாதயத் அப்படிங்கிறத அந்த சொல்லிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அதுலேருந்து ஆரம்பிச்சா நமக்கு அதனுடைய தொடர்ச்சி அர்த்தம் என்ன அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா புரியும். ஆகாங்ஷா எங்கேருந்து தொடங்குறோம் அப்படின்னாக்கா, பிரத்யபாதயத் அப்படிங்கிறதுல இருந்து தொடங்குறோம். என்ன ஆச்சுன்னா, என்ன அர்த்தம் அதுக்குனாக்கா, அமர வைத்தார்னு அர்த்தம். பிரத்யபாதயத் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அமர வைத்தார். அதாவது பிரதிஷ்டாபிதவான் வரப்போறது. பிரதிபதார்த்தம் பார்க்கும்பொழுது பிரத்யபாதயத்து நாம பிரதிஷ்டாபிதவான், அமர வைத்தார்னு அர்த்தம். கஹா பிரத்யபாதயது, யார் அமர வைத்தது? ராகவஹா, ராமஹா. சரி, ராகவஹா கம் பிரத்யபாதயது, யாரை அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? ராகவஹா சுக்ரீவம் பிரத்யபாதயத். சரி, ராகவஹா சுக்ரீவம் குத்திர பிரத்யபாதயத், எந்த இடத்துல அமர்த்தினார் அப்படின்னாக்கா, ராகவஹா சுக்ரீவம் தத்ராஜ்யே, அந்த கிஷ்கிந்தான்னு சொல்லக்கூடிய அந்த ராஜ்யத்தில் சுக்ரீவனை ராகவஹா பிரத்யபாதயத். சரி, ராகவஹா கிம் கிருத்வா சுக்ரீவம் பிரத்யபாதயத், அடுத்த கேள்வி வருது. ராகவஹா வாலினம் ஹத்வா சுக்ரீவம் தத்ராஜ்யே பிரத்யபாதயத்.
அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ராகவா கிம் கிருத்வா, என்ன செய்து விட்டு, சுக்ரீவம் பிரத்யபாதயது, சுக்ரீவனை அந்த கிஷ்கிந்தான்னு சொல்லக்கூடிய ராஜ்யத்தில் அமர்த்தினார் அப்படின்னாக்கா, ராகவா வாலினம் ஹத்வா சுக்ரீவம் தத்ராஜ்யே பிரத்யபாதயத். சரி, வாலினம் குத்ர ஹத்வா பிரத்யபாதயத், குத்ரன எங்கன்ற கேள்வி வரும் இல்லையா? அப்படின்னா வாலினம் ஆகவே, ஆகவே நாம என்ன அர்த்தம்னாக்கா யுத்தே இத்யர்த்தः, ஆகவே யுத்தே, அந்த யுத்தத்தில் ஹத்வா பிரத்யபாதயத், யார? வாலினம். சரி, ராகவா கஸ்ய வச்சனாத் வாலினம் அதவான்? சுக்ரீவ வச்சனாத். சுக்ரீவன் தானே கேட்டுக்கிறான் தன்னுடைய ராஜ்யத்தை இல்லையா, வாலி எடுத்துட்டு இருக்கான், அதை எப்படியாச்சும் தனக்கு வாங்கி தர சொல்லி கேட்கிறான் இல்லையா? ஏன்னா வாலினிடத்துல அந்த கிஷ்கிந்தில இருக்கவால ரொம்ப துன்பப்பட்டு இருக்கா. அப்படி வாலியால துன்பப்படக்கூடிய அவளெல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமருடைய சகாயத்தின் மூலமாக சுக்ரீவன் ராமரிடத்துல பிரார்த்திக்கிறான். அப்படி ராமரிடத்துல சுக்ரீவன் பிரார்த்திச்சுட்ட அந்த வச்சனத்துக்கு இணங்க, அந்த வாக்கியத்துக்கு இணங்க, ராமஹா இல்லையா வாலிம் என்ன பண்ணாரு? வாலிம் என்ன பண்ணாரு? ஹத்வா சுக்ரீவம் பிரத்யபாதயத், சுக்ரீவனை தத்ராஜ்யே பிரத்யபாதயத் அப்படிங்கிறதாக ஆகாங்ஷா. பிரத்யபாதயத், அந்த ஸ்லோகத்தில் நம்ம என்ன என்ன பதத்தை எடுத்துக்கிறோம்? பிரத்யபாதயத் அப்படிங்கிறதான பதத்தை எடுத்துக்கிறோம். கஹா பிரத்யபாதயத்? ராகவா பிரத்யபாதயத். ராகவா கம் பிரத்யபாதயத்? யாரை அமர்த்தினார்? சுக்ரீவம் பிரத்யபாதயத். ராகவா சுக்ரீவம் குத்ர, எங்கன்ற கேள்வி வரும் இல்லையா? குத்ர பிரத்யபாதயத்? ராகவா சுக்ரீவம் தத்ராஜ்யே பிரத்யபாதயத், அந்த கிஷ்கிந்தான்னு சொல்லக்கூடிய ராஜ்யத்துல அமர்த்தினார். சரி, எதை பண்ணிட்டு அதை பண்ணார்? ராகவா கிம் கிருத்வா சுக்ரீவம் பிரத்யபாதயத்? ராகவா வாலினம் ஹத்வா சுக்ரீவம் தத்ராஜ்யே பிரத்யபாதயத். வாலினம் குத்ர ஹத்வா பிரத்யபாதயத்? வாலினம் ஆகவே, ஆகவே நாம யுத்தே ஹத்வா பிரத்யபாதயத். ராகவः கஸ்ய வச்சனாத் வாலினம் அதவான்? சுக்ரீவ வச்சனாத் இதி ஆகாங்ஷா. அன்வயः ததः ராகவः சுக்ரீவ வச்சனாத் ஆகவே, ஆகவே நாம யுத்தே, வாலினம் அத்வா தத்ராஜ்யே, அந்த கிஷ்கிந்தான்னு சொல்லக்கூடிய ராஜ்யத்தில் சுக்ரீவமேவ பிரத்யபாதயத், சுக்ரீவனையே அந்த அந்த ராஜ்யத்தில் என்ன பண்ணார்? அமர்த்தி வைத்தார். யாரு? ராமஹா. அப்படிங்கிறதாக இந்த 70வது ஸ்லோகத்தினுடைய அன்வயமா நம்ம இப்ப பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்க, ததஹா, ததஹா நாம ததனந்தரம் இத்யர்த்தஹ, அதன் பிறகு சுக்ரீவ வச்சனாது, சுக்ரீவஸ்ய பிரார்த்தனையா, சுக்ரீவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, ஆகவே, ஆகவே நாம யுத்தே, வாலினம், வாலி நாமானம் கபிம், வாலி என்று பெயரை உடைய கபிம், அவன் ஒரு வானரம் தானே, ஹத்வா நிகத்திய, அவனை கொன்று, ராகவஹ நாம ராமஹ, தத்ராஜ்யே, தத்ராஜ்யே நாம கிஷ்கிந்தா ராஜ்யே இத்யர்த்தஹ, சுக்ரீவம் ஏவ நாம சுக்ரீவாதிபம், சுக்ரீவாபிதம் வானர சிரேஷ்டம் இல்லையா, அந்த வானரங்களுக்குள்ளே உயர்ந்தவனாக திகழக்கூடிய சுக்ரீவனை பிரத்யபாதயத், பிரதிஷ்டாபிதவான், அமர்த்தினார் அப்படிங்கிறது பிரதிபதார்த்தம். பாவார்த்தம் பாருங்க, சுக்ரீவஸ்ய இல்லையா ஆக்ரஹயுக்தம் வச்சனம் ஸ்ருத்வா ராமஹ யுத்தே வாலினம் அதவான், வாலி வதானந்தரம் ஸ்ரீராமஹ சுக்ரீவமேவ கிஷ்கிந்தா சிம்ஹாசனே உபாவேஷயத், சுக்ரீவனை அந்த கிஷ்கிந்தைன்னு சொல்லக்கூடிய ராஜ்யத்தில் அவரை அமர வைத்தார். யாரு? ராமஹா. இதன் பிறகு வாலியை கொன்ற பிறகு. இதெல்லாம் யாருடைய வசனத்துக்கு இணங்க நடந்தது? சுக்ரீவஸ்ய ஆக்ரஹயுக்தம் வச்சனம் ஸ்ருத்வா,
இல்லையா? சுக்ரீவசிய பிரார்த்தனையா இது எல்லாமே நடந்தது அப்படிங்கிறதாக 70வது ஸ்லோகம் பர்யந்தம் நாம இப்போ பார்த்து முடிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து ஸ்லோகம் நம்பர் 71, அந்த 71வது ஸ்லோகம் என்ன? சச்ச சர்வான் சமானிய வானரான் வானர ரிஷபः திச பிரஸ்தாபயாமாச திதிருக்ஷுர்ஜனகாத்மஜாம். சச்ச சர்வான் சமானிய வானரான் வானர ரிஷபः திச பிரஸ்தாபயாமாச திதிருக்ஷுர்ஜனகாத்மஜாம் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 71. பதச்சேதா சஹ ச சர்வான் சமானிய வானரான் வானரிஷபः திசः பிரஸ்தாபயாமாச திதிருக்ஷுः ஜனகாத்மஜாம் இது பதச்சேதா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் பார்த்தோம். இதை தொடர்ந்து இந்த ஸ்லோகத்திலிருந்து ஒரே ஒரு பதத்தை நாம் எடுத்துட்டு ஆகாங்ஷா அப்படிங்கிறத தொடங்கினோம்னாக்கா அந்த ஸ்லோகத்தினுடைய முழுமையான அர்த்தம் என்னன்றது நமக்கு நல்லா புரியும். பிரஸ்தாபயாமாச அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். பிரஸ்தாபயாமாசன் என்ன அப்படின்னாக்கா அனுப்பிச்சு வைக்கிறார்னு அர்த்தம், நியமிக்கிறார். ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு வானரங்களை நியமிக்கிறார். யாரு? சுக்ரீவன். இப்போ சுக்ரீவனுடைய கஷ்டங்கள் தீர்ந்தது. என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் வாலியால சுக்ரீவனுக்கு இருந்ததோ அதெல்லாம் ராமரால தீர்க்கப்பட்டிருக்கு. இப்ப அப்படியே இருந்தா போருமா? ரெண்டு பேரும் நண்பர்கள் இல்லையா? அப்போ சுக்ரீவனுடைய கட்டம் போக்கடிக்கப்படுது. இப்ப ராமருடைய கஷ்டத்தை போக்கணும் இல்லையா? சீதைய ஒரு பக்கம் ராவணன் அபகரிச்சுன்னு போயாச்சு, தேடி வர ராமர். அப்போ சுக்ரீவன் என்ன பண்ணணும்? அடுத்தது ராமருக்கு உதவி பண்ணணும் இல்லையா? இதுதானே தர்மம். அப்போ அதற்கு என்ன பண்றார் அப்படின்னாக்கா சீதையை தேடுவதன் பொருட்டு பிரஸ்தாபயாமாச அந்த வானரங்களை எல்லாரையும் நியமிக்கிறார். எல்லா வானரங்களையும் அழைக்கிறார். ஒரு 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 மீட்டிங் போடுறார் அந்த கிஷ்கிந்தியில, தன் ராஜ்யம் இப்போ. அதனால என்ன பண்றாருனாக்கா என்டையர் வானர படைகள் எல்லாரையும் கூப்பிடுறார். அப்பா எல்லாரும் வாங்கும், ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு எல்லாரையும் கூட்டி அவளிடத்துல இந்த விஷயத்தெல்லாம் தெரிவிச்சு, நீங்க என்ன பண்ணுங்க, 4 திசையிலையும் பிரிஞ்சு 4 திக்கிலும் போங்கும் இல்லையா? போய் இந்த மாதிரி சீதையை கண்டுபிடிச்சுன்னு வாங்கும் அப்படிங்கிற விஷயத்துக்காக பிரஸ்தாபயாமாச அனுப்பிச்சு வைக்கிறார். கஹா பிரஸ்தாபயாமாச கேள்வி வரும் இல்லையா? சஹா வானரஷபா. யாரு? சுக்ரீவா. வானர சிரேஷ்டா, கபிஸ்ரேஷ்டா. யாரு அப்படின்னாக்கா கபிஸ்ரேஷ்டா வானரஷபா சுக்ரீவா பிரஸ்தாபயாமாச. சரி, கீதృஷா வானரஷபா? திதிர்க்ஷு வானரஷபா. அதாவது சீதையை பார்க்கணும். இப்போ எங்க சீதை சிறைபிடிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணுங்கிற ஆசை, கண்டுபிடிக்கணும் இல்லையா? திதிருக்ஷுனாக்கா அதை காண்பதன் பொருட்டு இச்சை உடையவர்களாக. யாரை காண்பதன் பொருட்டு? ஜனகாத்மஜாம் காம் திதிருக்ஷு. ஜனகாத்மஜாம் திதிருக்ஷு. திதிருக்ஷுனா என்ன? திருஷ்டும் இச்சுகா இத்யர்த்தः. திருஷ்டும் இச்சுகா, அதான் திதிருக்ஷுகா. அப்படி யாரை? காம் திதிருக்ஷுகா ஜனகாத்மஜாம் இல்லையா? ஜனகஸ்ய புத்ரி சீதாம் திதிருக்ஷு. சீதையை திருஷ்டும் இச்சுகா ஜனகாத்மஜாம் திருக்ஷுகா வானரஷபா கிம் கிருத்வா பிரஸ்தாபயாமாச சமானிய. இப்போ என்ன பண்றானாக்கா எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, ஒருங்கிணைக்கணும். இப்போ சமானிய நாம எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது, ஒருங்கிணைச்சு எல்லாரையும் ஒரு ஒரு டைரக்ஷன் அனுப்புறது. எல்லாரும் போங்க, போய் 4 திக்குலையும் எல்லாரும் பிரிஞ்சு போங்க. போய் சீதையை பார்க்கணும், கண்டுபிடிக்கணுங்கிற ஆர்வத்தோட எல்லாம் கிளம்புறான். கான் சமானிய சர்வான் வானரான் சமானிய பிரஸ்தாபயாமாச. ஒத்தரை கூட விடல சுக்ரீவன். எல்லாரையும் கூட்டான், எல்லா வானரங்களையும் கூட்டு 4 திக்கிலும் பிரிஞ்சு போய் சீதையை பாருங்கோ, கண்டுபிடிங்கோ அப்படிங்கிற விஷயத்திற்காக பிரஸ்தாபயாமாச. சரி, வானரான்
குத்திர பிரஸ்தாமயாமாச திசா, வானரான் எல்லா திக்கும் 4 திக்குலையும் அனுப்பிச்சிட்டான். யாரு? சுக்ரீவன். யார? எல்லா வானரங்களையும் கூட்டு சீதையை பார்த்தே தீரணும், கண்டுபிடிச்சே தீரணும் அப்படிங்கிற விஷயத்திற்காக என்ன பண்றார் அப்படின்னாக்கா அப்ரஸ்தாபயாமாச நாம பிரேஷயாமாச இத்தியர்த்தா. இது ஆகாங்ஷா. இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதங்களை நம்ம கிரமமா அரேஞ்ச் பண்ணி அது என்ன அப்படிங்கிற கேள்வியை நாம கேட்டுட்டே வந்தோம்னாக்கா அதற்குண்டான விடை நமக்கு கிடைக்கும். அதை தொடர்ந்து இப்ப நாம அதனுடைய அன்பையா என்ன, சஹாச்ச வானரிஷபா ஜனகாத்மஜாம் திதிருக்ஷு சர்வான் வானரான் சமானிய திசா பிரஸ்தாபயாமாச. எல்லா திக்குகளுக்கும் அவளெல்லாம் கூட்டு அவளிடத்துல சொல்லி எல்லா திக்குக்கும் போகும்படியாக நியமிச்சான், கட்டளை இட்டான். பதார்த்தா பிரதிபதார்த்தா சஹா, சஹான சுக்ரீவா, வானரிஷபா கபிஸ்ரேட்டா, ஜனகாத்மஜாம் நாம ஜனகபுத்ரீம் சீதாம் திதிருக்ஷு திரஷ்டும் இச்சுகா, கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இச்சா ஆசையினோட, சர்வான் நிகிலான் ஒரு வானரங்களை கூட விட்டு வைக்கல, வானராஞ்ச கபிஞ்ச சமானிய நாம ஆகாரிய, ஆகார ஒரு இடத்துல எல்லாரையும் வர வச்சு, ஏகீகிருத்திய ஏகத்ரீகிருத்திய நாம ஒரு இடத்துல எல்லாரையும் வர வச்சு, திசா சதஸ்ரஹா ஆசா எல்லா திக்குலையும் இல்லையா 4 திக்குலையும் என்ன பண்றா அப்படின்னாக்கா பிரஸ்தாபயாமாச பிரேஷயாமாச செஞ்சு எல்லாம் அனுப்பிச்சிட்டான். யாரு? சுக்ரீவா. சுவாபிஷேகானந்தரம் தன்னுடைய அபிஷேகம் நடந்த பிறகு கபிஸ்ரேட்டா சுக்ரீவா இல்லையா, வானரங்களில் சிறந்தவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் பிரத்யுபகாரம் பிரதர்ஷயன்னு, ஏன்னா அதான கிரமம். ஒருத்தர் நமக்கு உபகாரம் பண்றான்னா அவளுக்கு திரும்ப உபகாரம் பண்றது தானே உசத்தியான தர்மம். தான் மட்டும் அந்த உபகாரத்தை ஏத்துண்டா அனுபவிச்சுட்டா போராதுன்னு இல்லாம தனக்கு கிடைச்ச அந்த உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் பண்றது அப்படிங்கிற விஷயத்துக்காக பிரதர்ஷயன்னு. சீதா குத்திர வர்த்ததே, சீதை எங்க இருக்கா? இது ஞாதுகாமஹா, அதை தெரிந்து கொள்ளக்கூடிய விருப்பம் உடையவர்களாக, சர்வாபியோ திவ்யா எல்லா திக்குகளிலும், கபீனாகாரிய அந்த குரங்குகளை வானரங்களை ஒரு இடத்துல சேகரித்து என்ன பண்ற, சர்வாதிஷா பிரதி பிரேஷயாமாச எல்லா திக்குகளுக்கும் அவர் அனுப்பிச்சு வைக்கிறார். யாரு? சுக்ரீவா. அப்படிங்கிறது தான் 71வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 72. ஸ்லோகம் என்ன? ததோ கிருத்ரஸ்ய வசனாத் சம்பாதேர் ஹனுமான் பலி சதயோஜன விஸ்தீர்ணம் புப்ளுவே லவணார்ணவம். ததோ கிருத்ரஸ்ய வசனாத் சம்பாதேர் ஹனுமான் பலி சதயோஜன விஸ்தீர்ணம் புப்ளுவே லவணார்ணவம். ததச்சிதः ததः கிருத்ரஸ்ய வசனாத் சம்பாதேஹே ஹனுமான் பலி சதயோஜன விஸ்தீர்ணம் புப்ளுவே லவணார்ணவம் இது பதச்சேதா. இப்போ என்னாச்சு? எல்லா திக்குகளுக்கும் எல்லாரையும் அனுப்பிச்சாச்சு. இப்படி எல்லாருமா ஒரு ஒரு திசையில அந்த வானரங்கள் எல்லாரும் கிளம்பி போயாச்சு. அதன் பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா இந்த 72வது ஸ்லோகத்துல அப்படின்னா முதல்ல நாம என்ன பண்ணோம்? புப்ளுவே அப்படிங்கிற ஒரு பதத்தை பிக் பண்றோம். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா புப்ளுவேன்னா உள்ளங்கிதவான், ஜம்ப் பண்றது இல்லையா, தாண்டணும். இப்போ அந்த யாரு அப்புறம் இன்னொருத்தரோட உதவி கிடைக்கிறது. புப்ளுவே முதல்ல பார்க்கலாம். கஹா முதல்ல ஜம்ப் பண்றது அப்படிங்கிற அந்த பதத்தை எடுத்துக்கும். தாண்டினார். கஹா புப்ளுவே ஹனுமான், அதிகமான தூரம் தாண்டக்கூடிய அந்த சக்தி யார் இடத்துல இருக்குனாக்கா ஹனுமான் இடத்துல தான் இருக்கு இல்லையா. அதனாலதான் அவர் சத்தியா இன்னைக்கு சக்தி மகாபலஹா அப்படின்னா யாருனாக்கா ஆஞ்சநேயா. அவர் என்ன பண்றார்? தாண்டினார். கஹா புப்ளுவே, யார் தாண்டினது? அனுமான் புப்ளுவே. கீதிருஷா அனுமான் பலி, பலம் பொருந்தியவராக இருக்கக்கூடிய அனுமான் புப்ளுவே. குதஹா புப்ளுவே, எதனால அவர் ஜம்ப் பண்ண வேண்டிய நிலை வருதுனாக்கா கிருத்ரஸ்ய வசனாத் புப்ளுவே. கிருத்ரஹா
யாரு நம்ம சொன்னோம் பக்ஷிராஜா கிருத்ரஹான்னு சொல்லக்கூடிய அவருடைய பெயர் என்ன சம்பாதே அப்படிங்கிற பெயரை உடையவராக இருக்கக்கூடிய அந்த கிருத்ரஹா அவர் என்ன சொல்றாருனாக்கா அந்த மார்க்கத்தை காண்பிச்சு கொடுக்கிறார். அந்த மார்க்கத்தை இப்போ எல்லாரும் ஒரு ஒரு திக்குல போயாச்சு. பலம் பொருந்தியவரான ஹனுமார் என்ன பண்றார் அப்படின்னாக்கா சம்பாதே சொல்லக்கூடிய சம்பாதி நாமகசிய பெயரை உடைய அவர் ஒரு அந்த கருட அந்த கிருத்ரஹான்னு சொல்லக்கூடிய அந்த அந்த இதுல வரக்கூடியவர். அவர் என்ன பண்றார் சம்பாதி கிருத்ரஸ்ய வச்சனாத் கதனாத் அவர் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னாக்கா சதயோஜன விஸ்தீர்ணம் இந்த சமுத்திரம் இருக்கு இல்லையா அதை தாண்டணும். அதை தாண்டி போனா ஒரு விஷயம் நடக்குங்கிறத சொல்றார். அதனால அவர் வார்த்தைக்கு என்னங்க என்ன பண்ற அப்படின்னாக்கா சதயோஜனம் நாம சதயோஜனம் என்ன சொல்றாக்கா அதாவது 800 மைல்ஸ் சொல்றோம். 800 மைல்ஸ் அதுதான் சதயோஜனம். அப்படிப்பட்ட விஸ்தீர்ணம் அப்படி 800 மைல்ஸ் தாண்டக்கூடிய ஒரு விஷயம் லவண எது தாண்டணும் அப்படின்னாக்கா அந்த சமுத்திரம் லவளார்ணவன் சொல்லக்கூடிய சமுத்திரத்தை புப்ளவே அதை தாண்டி போகணும். அதை தாண்டக்கூடிய சக்தி யாரிடத்துல இருக்கு தெரிவிக்கிறார் அப்படின்னாக்கா அனுமானிடத்துல இருக்கு அப்படிங்கிறத அந்த சக்தி அவரிடத்துல இருக்குன்னு அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு என்னங்க ஆஞ்சநேயர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா அந்த சமுத்திரத்தை தாண்டுவதற்கு தயாரானார். புப்ளுவே சமுத்திரத்தை தாண்டக்கூடிய சக்தி அங்க பேசிக்கிறான். யாரிடத்துல இந்த சமுத்திரம் நான் ஒருத்தர் 10 அடி தாண்டு வேண்டான், நான் ஒருத்தன் 20 யோஜனை தாண்டு வேண்டான், ஒருத்தன் 30 யோஜனை தாண்டு வேண்டான். முடியாதே. சமுத்திரத்தை முழுமையா தாண்டினா தானே அந்த பக்கம் போய் சேர முடியும் இல்லையா? அதனால அப்போ அந்த சம்பாதேன்னு சொல்லக்கூடிய கிருத்ரஸ்ய வச்சனாத்து அவருடைய வார்த்தைக்கு இணங்க ஹனுமான் என்ன பண்றாராக்கா புப்ளுவே அவரால் தாண்ட முடியும். அப்பேற்பட்ட பலம் அவரிடத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் காண்பிச்சு கொடுத்ததுக்கு இணங்க என்ன பண்றார் அப்படின்னாக்கா அனுமார் அந்த சமுத்திரத்தை தாண்டினார். அது எவ்வளவு தூரம் இருக்கு சதயோஜன விஸ்தீர்ணம். அதனால புப்ளுவேன அர்த்தம் தாண்டதுன்னு அர்த்தம். கஹா புப்ளுவே அனுமான் புப்ளு கீதிருஷ ஹனுமான் புப்ளுவே பலி ஹனுமான் குதஹா புப்ளுவே கிருத்ரஸ்ய வச்சனாத். இப்போ ஒருத்தருடைய கெப்பாசிட்டி என்னன்னு தனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா மற்றவாளுக்கு தெரியும். ஒரு சில விஷயம் ஒரு சில பேர் அப்படி இருப்பான். தன்னுடைய பலமோ என்ன அப்படிங்கிறது தனக்கு தெரியலனா கூட மற்றவா சொல்லுவா அப்பா உன்னால முடியும்பா இதெல்லாம் இல்லையா? அதுல 2 விதம் இருக்கு. சில பேர் நெகட்டிவிட்டியா சொல்லி இதெல்லாம் உன்னால முடியாதுன்னுவா, அது வேற விஷயம், புறாமையில சொல்றது. ஆனா ஒரு சில பேர் கரெக்டா சொல்லுவா இது இவாளால முடியும் அப்படின்பா. அந்த மாதிரி கிருத்ரஸ்ய வச்சனாது அந்த சம்பாதேஹே கஸ்ய கிருத்ரஸ்ய நக சம்பாதேஹே கிருத்ரஸ்ய வச்சனாது புப்ளுவே. ஹனுமான் கம் புப்ளுவே எதை தாண்டினார்? ஹனுமான் லவணார்ணவம் புப்ளுவே அந்த சமுத்திரத்தை. கீதிருஷம் லவண பேர் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னாக்கா லவணார்ணவம் புப்ளுவே கீதிருஷம் பேர் சதயோஜன விஸ்தீர்ணம் லவணார்ணவம் புப்ளுவே அப்படிங்கிறது ஆகாங்ஷா. அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியுது. அன்பையாக ததா பலி ஹனுமான் சம்பாதேஹே கிருத்ரஸ்ய வச்சனாத் சதயோஜன விஸ்தீர்ணம் லவளார்ணவம் புப்ளுவே அப்படிங்கிறது இந்த 72வது ஸ்லோகத்தினுடைய அன்பையா. அதை தொடர்ந்து நாம அதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன பாவார்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். ததா நாம அனந்தரம் பலி பலவான் ஹனுமான் சம்பாதேஹே சம்பாதி நாமகஸ்ய கிருத்ரஸ்ய வச்சனாத் கதனாத் அவர் சொன்னது அந்த வார்த்தைக்கு என்னங்க சதயோஜன விஸ்தீர்ணம் நாம சதுஷத குரோஷ விஸ்திருதம் அதாவது சொல்ற 800 மைல்ஸ். அதை என்ன பண்ற லவளார்ணவம் அந்த க்ஷார சமுத்திரம் அந்த சீனு சொல்லக்கூடிய சமுத்திரத்தை புப்ளுவே உல்லங்கிதவான் அதை கிராஸ் பண்றது இல்லையா? பாருங்க பரம பலசாலி ஹனுமான் சம்பாதி நாமகஸ்ய கிருத்ரஸ்ய தஸ்யாம் வச்சசி வைதேகி தீனா இல்லையா கௌசேய வாசினி இத்தியாதி வச்சனமனுசருத்திய சதுஷத சோக சதுஹு சதக்ரோஷ பரிமித்தினா லிமிட் இந்த அளவு மெஷர் அப்படி இருக்கக்கூடிய 800 மீட்டர்
மைல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பரிமிதிம் க்ஷாரசாகராம் அந்த சமுத்திரத்தை உள்ளங்கிதவான். இது எதனாலனாக்கா அங்க சீதாதேவி கஷ்டப்பட்டு இருக்கா. அப்படி கட்டத்தோட இருக்கக்கூடிய சீதாதேவியை நாம என்ன பண்ணணும், அவளை பார்த்தே ஆகணும். அங்க சீதை இருக்காளா அப்படிங்கிற விஷயத்தை ராமனிடத்தை சொல்லியே ஆகணும். அப்படிங்கிற விஷயத்தை அனுமானிடத்துல அந்த சம்பாதேகேன்னு சொல்லக்கூடிய கிருத்ரஸ்ய வச்சனத்தை கேட்டுட்டு சதயோஜன விஸ்தீர்ணம் லவலார்ணவம் புப்ளுவே நாம க்ஷாரசாகரம் இல்லையா அதை உள்ளங்கிதவான் அந்த சமுத்திரத்தை தாண்டினார் அப்படிங்கிற மாதிரியான 72வது ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடிய ஆகாங்ஷா அதை என்ன பார்த்துட்டே வாங்கும். நம்ம இப்போ கிட்டத்தட்ட 72 ஸ்லோகாஸ் வரைக்கும் வந்தாச்சு. மொத்தம் சம்க்ஷேப ராமாயணத்துல 100 ஸ்லோகாஸ் இல்லையா, இன்னும் ஒரு 28 ஸ்லோகாஸ் தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த 28 ஸ்லோகாஸ் முடிக்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த 72 ஸ்லோகங்களுடைய விஷயத்தை நாம நன்னா தரவா அபியாசம் பண்ணணும் இல்லையா. அவகாசம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நம்ம கிட்ட. அதனால நடந்து முடிஞ்ச ஸ்லோகங்களை நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து பார்த்துட்டே வாங்கும். ரெக்கார்டிங்ஸ் இருக்கு நமக்கு, ரெக்கார்டிங்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ எந்தெந்த வகுப்புலாம் நம்ம விட்டுறோமோ அந்த கிளாஸ்ல நம்ம ரெக்கார்டிங்ஸ் மூலமா அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியும். தொடர்ந்து ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டே வாங்க, அதான் முக்கியம். ஸ்லோகத்தை நன்னா பிரதி தினம் பாராயணம் பண்ணிட்டே வந்தேன்னா நமக்கு 2 புண்ணியம். என்ன அப்படின்னாக்கா ராமருடைய சத்தியான ராமாயணம் படிச்சா என்ன பலனோ அது சம்க்ஷேப ராமாயணம் படிச்சாலும் நமக்கு கிடைக்க போறது. இன்னொன்னு ஸ்பஷ்டமா சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், ஃப்ளூயண்டா படிக்க முடியும், பதச்சேதம் பண்ண முடியும். ஆகாங்ஷா என்ன, எப்படி அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது, பிரதிபதார்த்தம் என்ன, ஒரு சம்ஸ்கிருதத்துக்கு ஈக்குவலான சம்ஸ்கிருத பதம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த பிரதிபதார்த்தம் பார்க்கும்போது நமக்கு திரும்ப திரும்ப அதே வார்த்தைகள்லாம் வந்துட்டே இருக்க போறது. அதனால அதை பாருங்கோ, பார்த்துட்டே வாங்கோ. அபியாசம் தான் முக்கியம். கத்துக்கிறதுன்றதை விட அதை உட்காந்து அபியாசம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அதை நல்லா தொடர்ந்து பண்ணுங்கோ. ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த கிளாஸ்ல அடுத்த 3 ஸ்லோகத்தோட நம்ம பார்க்கலாம். தாசன் தன்யவாதாக. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಅಡಿಯೇನ್.